ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ஸ்டிச்சில் வந்து 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு டைப் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் போடுறதுக்கு வந்து நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு இதில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து சைடில் ஃபுல்லாகவே அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் கொடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன், எந்த ஸ்டிச் போட்டாலுமே கடைசியாக தான் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டிச் என்ன போடுறோமோ அதை போடணும். ஓகேங்களா? இப்போ சைடில் ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துடணும் செயின் ஸ்டிச்சில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உள்ளே நான் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுலேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த லைன்ஸுமே நான் போட்டுட்டேன். லைன்ஸ் போட்டுட்டு முடிக்க போகிற இடத்துல நான் நாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு கவனிங்க. நான் செயின் ஸ்டிச் போடுறனால கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சைடில் பாருங்கள், நாட் போடணும். வெளியே போகக்கூடாது, உள்ளாரையே அந்த சர்க்கிளுக்குள்ளேயே நம்ம நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். புரியுதுங்களா? புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லைனுமே செயின் ஸ்டிச்சில் தான் போடணும். இப்போ போட்டுட்டு நம்ம கடைசியாக எண்டிங்கில் முடிக்கும் போது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? இது வந்து பேசிக் தான். பேசிக் செயின் ஸ்டிச் வந்து இது ஷேப்ஸ் தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ தான் நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் நம்ம ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சில் விட்டுட்டு இப்போ இந்த லைன் போட்டுக்கிறதுலேயும் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து இந்த நீடில் விட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போட்டோம் மேலே, அதே மாதிரி தான் இப்போ போட போகிறோம். இப்போ மேலே இந்த சைடில் குத்தி மறுபடியும் மேலே இழுத்துட்டு போயிட்டு மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு லாக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், மேலே 1 கீழே 2 சைடில் 3 அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதையுமே போடணும். உங்களுக்கு நான் பென்லேயுமே போட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். அப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு இப்போ சைடில் போகிறோம். ஏதோ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அந்த நூலையே மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ மறுபடியும் சைடில் போகிறோம், மேலே இழுக்கிறோம், மறுபடியும் அதுலேருந்து குத்தி மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ மறுபடியும் சைடில் போயிட்டு மேலே வந்து குத்துறோம், மறுபடியும் கீழே அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. இப்போ அதே மாதிரி தான் சைடில் கொண்டு போயிட்டு மேலே இழுத்துட்டு போகும்போது கீழே இருக்க நூல் தூக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம கொண்டு வந்து கீழே லாக் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு லைனுமே முடியும் போது அந்த சைடில் வந்து லாக் போட்டுக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் லைன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் லைன் போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்குமே வந்து நம்ம கடைசியாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைன் போடுறதுக்கும் கடைசியாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டிச்சு பேட்டர்ன் ஸ்டிச் போடுறதுக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் லாஸ்ட்டாக. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லைனு இப்போ மேலே போட்டிருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம கீழே வந்து ஸ்டிச் போட போகிறோம். அது எப்படி அப்படின்னு நான் போடும் போது உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ அதே மாதிரி தான் மேலேருந்து எடுத்த மாதிரியே நம்ம கீழே எடுத்துட்டு இப்போ இந்த பட்டன் ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நடுவில் மேலே இருக்கிற அந்த பட்டன் ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த பா ஷேப்பில் அந்த சென்டர் பாயிண்டில் குத்தி அதுக்கு நடுவில் நம்ம வந்து மறுபடியும் அந்த ஸ்டிச் வந்து மேலேருந்து கீழே இழுக்கிறோம். ஒரு குட்டி லாக், அவ்வளோதான். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சைடில் மறுபடியும் குத்தி அந்த 2 இதுக்கும் நடுவில் அந்த பா மாதிரி இருக்குது இல்லைங்களா மேலே, அதுக்கு சென்டரில் வந்து குத்தி கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் சைடில் குத்தி இந்த மேலே இருக்கிறதுக்கு நடுவில் மேலே ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் குத்தி மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். சைடில் குத்தி மேலே இழுத்துட்டு போயிட்டு மறுபடியும் கீழே அதை இழுத்துட்டு வந்து தான் கீழே ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் சைடில் போகிறோம், அதுக்கு சென்டரில் மேலே என்ன ஸ்டிச் போட்டிருக்கோமோ அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் குத்தணும். ஓகேங்களா?
இப்போ வந்து செகண்ட் லைன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் லைன் போகும்போது எப்படி அப்படின்னு உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் பட்டன் ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டரில் இது இருக்கணும். இந்த சென்டர் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட சென்டரில் தான் செகண்ட் ஸ்டிச் வரணும். அப்படி ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எண்டிங்கில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு இதுக்குமே நாட் முக்கியம். நீட்டாக போடுங்க. உள்ளார இருக்க மாதிரி போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் லைன் எப்படி வந்து ஃபஸ்ட் லைனோட சென்டர்லேருந்து போட்டோமோ அதே மாதிரி தான் தேர்ட் லைனும் சென்டர்லேருந்து போடணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் இன்னொரு இது வந்து சென்டரில் தான் இருக்கும். இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1 மெத்தடு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் பெனில் எப்படி போடுறது அப்படின்னும் நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு த்ரெட்டில் போடுறது புரியல அப்படின்னாலும் அதை பார்த்துட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனுடைய பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 2வும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதில் வந்து இப்போ பெனில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், மேலேருந்து இப்படி இழுத்துட்டு போய் மறுபடியும் கீழே ஒரு லாக்கு, மறுபடியும் இழுத்துட்டு போயிட்டு கீழே ஒரு லாக், இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு நாட் போட்டுடணும். சரிங்களா? லாக்கில் நாட்டு நாட் போடணும். கடைசியாக போடுறது வந்து நாட்டு, சென்டரில் போடுறது தான் வந்து லாக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட சென்டரில் தான் நம்ம வந்து எடுக்கணும் நூலை. எடுத்து ஒரு லாக்கு, நடுவில் எல்லாமே லாக்கு. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் எடுக்கிறது பேர் தான் வந்து பேட்டர்ன் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ இதுலேயுமே சைடில் வந்து நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். சென்டரில் உள்ளது தான் லாக்கு, சைடில் நம்ம முடிக்க போகிறது வந்து நாட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, அதே மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம போட்டோம், ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவில் போட்டோமா, இப்போ அதே மாதிரி தான் தேர்ட் லைன்லேயும் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் சென்டராக பிரித்து நம்ம அதில் வந்து நம்ம ஸ்டிச்சை போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த சர்க்கிள்குள்ளே வந்து ஸ்டிச் போட்டிருப்போம். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் ஸ்டிச் போடணும். செகண்ட் டைப்பில் போடும்போது தான் நம்ம ஸ்டிச் போடாமல் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரே டைரெக்ஷன்லேருந்து நம்ம போடணுமா அப்படின்னு கிடையாது. இந்த பக்கம் இருந்தும் வரலாம், இந்த பக்கம் இருந்தும் போகலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஓகேங்களா? நம்மளோட இஷ்டம் தான். நம்ம நூலை வந்து எப்படி வேணால் நம்ம திருப்பி நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சென்டரில் போடுறது லாக்கு, லாஸ்ட்டாக போடுறது நாட்டு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ டைப் 1 வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் 2க்கு வந்து நான் ஒரு திலகம் மாதிரி ஒரு ஷேப் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுலேயுமே அதே தான். அதில் என்ன பண்ணணுமோ அதே தான் இதில் பண்ண போகிறோம். இதில் வந்து சென்டரில் நம்ம லைன் போடாமல் பண்ணுவோம். அதில் நம்ம சென்டரில் லைன் போட்டு அதுலேயும் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரியே இதுக்கும் வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும். இது வந்து டைப் 2. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ்லாம் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டைப் 1 பார்க்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து கீழேருந்து நம்ம எடுத்து ஒரு பக்கம் ஒரே ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நடு சென்டரில் நம்ம குத்தி மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு சைடில் ஒரு லைன் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் விட்டு ஒரு லாக் மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம அதில் என்ன பண்ணணும், உள்ள லைன் போட்டோம், இதில் உள்ள லைன் போடக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், சென்டரில் ஃபஸ்ட்டு அந்த பட்டன் ஹோல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய சென்டரில் விட்டு நம்ம மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து 2 இருக்குது, இப்போ செகண்டில் வந்து 3 இருக்குது. இதுலேயே வந்து சென்டர் பாயிண்ட்டாக பிரித்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் சைடில் வந்து குத்துறோம். சைடில் குத்தி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சோட சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம நடுவில் குத்தி மறுபடியும் அதுக்குள்ளே விட்டு மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு
மறுபடியும் சைடில் இழுத்துட்டு வந்து மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் சைடில் கொண்டு போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம நடு சென்டரில் பிரித்து நம்ம இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம். செகண்ட் டைப்பில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடாமல் போடுறோம். இதுதான் வந்து டைப் 1க்கும் டைப் 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இதையுமே பண்ணணும். இதில் பாருங்கள் என்ன இதில் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா உள்ளே வந்து நெருக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து நெருக்கமாக இருக்கும். செகண்ட் டைப்பில் வந்து நெருக்கமாக இருக்காது. உள்ளெல்லாம் அப்படியே அந்த கிளாத்து தெரியும். டைப் 1ல் வந்து அந்த கிளாத் தெரியாது. நம்ம ஏன்னா உள்ளே இன்னொரு நூல் கொடுத்துருக்கனால நமக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா டைப் 1ல் டைப் 2 டைப் 1 டைப் 2 மெத்தடை வந்து அப்படியே போட்டுருங்க. இதை ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு என்ன பண்ணுறீங்க? தேர்டு ஒரு 15 சென்டிமீட்டரில் பெரிய டிசைனாக எனக்கு பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.